ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ரூட் வேர்டு கற்றுக்க போகிறோம். ரொம்ப இயல்பாக நம்ம ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்னா இந்த வார்த்தையை நமக்கு பயன்படும் நண்பர்களே. எல்லாரும் நம்ம சொல்லிக் கொடுக்குற ரூட் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டு வருவீங்க. அந்த லிஸ்ட்டில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். முடிஞ்ச இப்போவே லைக்கும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கற்றுக்கக்கூடிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, தமிழில் ஒரு ஆக்ஷனை பண்ணி 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 அதனால் சலிச்சு போகிறது, அந்த ஆக்ஷனை பண்ணி பண்ணி வெறுத்து போகிறது, ரெண்டுத்துக்கும் ஒரே ஆங்கில வார்த்தை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அந்த லெவல் இருக்குது பாருங்கள், அந்த சலிச்சு போகிற லெவல், வெறுத்து போகிற லெவல், அது கொஞ்சம் மாறும் பொழுது மீனிங்கும் மாறும். சரிங்களா? நார்மலாகவே சலிச்சு போகிறது எப்போ அப்படின்னா, ரொம்ப போர் ஆகி டயர்ட் ஆகும்போது நம்ம சொல்லுவோம், படத்தை பார்த்து பார்த்து எப்படி ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி ரிப்பீட்டேட்டிவாக பண்ணி 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 சலிச்சு போகிறது. புரியுதுங்களா? இது ஓரளவுக்கு சாஃப்டர் டோன். ஓகே, எப்போது ரிப்பீட்டேட்டிவ், திரும்ப 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 ஒரு ஆக்ஷனை பண்ணி அதனால் சலுப்பாகிறது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாஃப்டான சவுண்டில் தான் வரும். அந்தளவுக்கு நம்ம அக்ரெசிவாக சொல்கிறது கிடையாது. அதுவே ரொம்ப பயங்கரமான ஒரு வெறுப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் கரப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரப்ஷன் நடக்குது, மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரப்ஷனில் சலிச்சு போக மாட்டாங்க. அந்த கரப்ஷனை பார்த்து 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 அவங்களோட எமோஷ்னல் அந்த இரிட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பீக்குக்கு போயிடும், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு வரும்ல, அந்த ஸ்ட்ராங் வெறுப்பை தான், ஸ்ட்ராங் டிஸ்லைக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல சொல்கிறோம். ஓகே, ஸ்ட்ராங் டிஸ்லைக். அப்போது நம்ம ஒரு விஷயத்தை ரிப்பீட்டேட்டிவாக பண்ணி பண்ணி திரும்ப பண்ணி பண்ணி அதனால் சலிச்சு போகிறதுக்கு இந்த வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்தை ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு மேலே போய் வெறுத்தே போயிட்டேன்டா அப்படின்னு வரும்பொழுது இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? அப்படி என்னடா வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெட் அப் வித். இது ஃபிக்ஸ்டு. ஃபெட் அப் வித் அப்படிங்கிற வார்த்தை ஃபிக்ஸ்டு. புரியுதுங்களா? இந்த ஃபெட் அப் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் அதற்கேற்ற பி வெர்ப், பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் அதற்கேற்ற பி வெர்ப். பி வெர்புக்கு முன்னாடி என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும், ஒரு நவுனை போடணும், ஒரு சப்ஜெக்டை போடணும். இதற்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நவுனு, சில நேரங்களில் ஜெரண்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜெரண்ட் என்ன தான், ஐஎன்ஜி ஃபார்மில் வரக்கூடிய நவுனு, அதுதான் நமக்கு ஆல்ரெடி தெரியுமே. அப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் நாம் ஒரு சென்டென்ஸை சொன்னோம் அப்படின்னா, எந்த ஒரு ஆக்ஷனை பற்றி எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த விஷயத்தை ரிப்பீட்டேட்டிவாக பண்ணி சலிச்சு போயிருப்போம், இல்லாட்டி நம்மளை அதை ரொம்ப அஃபெக்ட் பண்ணி அதை நம்ம வெறுத்தே போயிருப்போம். புரியுதுங்க நண்பர்களே? அப்போ நல்லா கவனிக்கணுங்க. ஒரு சில விஷயத்தை சொன்னாலே நமக்கே தெரியும், இந்த விஷயத்தில் நம்ம சலிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கே தெரியும், ஆமாம் இந்த விஷயத்தினால அவர் என்ன பண்ணியிருக்காரு, திரும்ப 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 அதை கேட்டு 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 சலிச்சு போயிடுச்சு. இது என்னாச்சு அப்படின்னா இவர் ரொம்ப ஓரளவுக்கு அஃபெக்ட் பண்ணி வெறுத்தே போயிட்டாரு, இனிமேல் வேண்டவே வேணாண்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாரு. இந்த மாதிரியெல்லாம் மீனிங் உங்களுக்கு நீங்கள் பேசும் பொழுதே தெரியும். புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபெட்டப் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிங்கன்னா அது அதனுடைய மீனிங்கை கன்வே பண்ணிடும். புரியுதுங்க நண்பர்களே? அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இதை வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெட்டர் ஐடியாஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா, இந்த சலிச்சு போயிடுச்சுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் எந்த மாதிரி விஷயத்தை நம்ம ரிப்பீட்டேட்டிவாக பண்ணால் நமக்கு சலிச்சு போயிடும் அப்படிங்கிறதும், எந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வெறுப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தனித்து படிக்கும்பொழுது தான் மீனிங் புரியும். ஓகே ரைட். இப்போ நம்ம டிலே இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நண்பர்களே, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை ரிப்பீட்டாக பண்ணி 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 அவங்களுக்கு சலிச்சு போனது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கோம். பாருங்கள், அவருக்கு அவருடைய வேலை சலிச்சு போயிருச்சு. ஒரே ஆஃபீஸ் போய் ஒரே இடத்துல உட்காந்து அதே ஃபைல் எடுத்து ஒர்க் பண்ணி ஐயோ ஃபீல்டு மாறிடலாமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு வருது பாருங்கள். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம், அவருக்கு அவருடைய வேலை சலித்து போனது. ஓகே, இப்போ ப்ரெசண்ட்டில் பேசுகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அவருக்கு தானே, he is, and the fixed phrase fed up with, அவ்வளோதான். he is fed up with
he is fed up with என்னவாமா அவருடைய வேலை இந்தனால தான் அவருக்கு சலிச்சு போயிடுச்சு. அப்போ his job. He is fed up with his job. He is fed up with his job. He is fed up. He is fed up with his job. எந்த ஒரு வேலையினால பொருளினால அவர் சலிச்சு போகிறாரோ அதைத்தான் நம்ம இங்கே போடணும். ஓகே, he is fed up with his job. He is fed up with his job. ஒரே சாப்பாட்டை சாப்பிட்டு 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 அவளுக்கு சலிச்சு போயிடுச்சு. சலிச்சு போனது இப்போ பாஸ்டில் சொல்கிறோம் அப்படின்னா பாஸ்ட் பீவர் போட்டால் வேலை முடிஞ்சுது. ஐயோ அந்த ஹாஸ்டலில் ஒரே மெனுடா, அதே மெனுவை சாப்பிட்டு 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 எங்களுக்கு சலிச்சு போயிருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்போ அதே மாதிரி தான் ஒரு பொண்ணுக்கு நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சாமா, சலிச்சு போச்சாமா. பாருங்கள், ஒரே சாப்பாட்டை சாப்பிட்டு அவளுக்கு சலிச்சு பாஸ்டில் நம்ம சொல்லலாம், she was fed up with. She was fed up with the same food. ஒரே சாப்பாடு, the same food, the same food. She was fed up with the same food. She was fed up with the same food. She was fed up with the same food. புரியுதுங்களா? Are you able to understand it? ரொம்ப ஈஸி நண்பர்களே. எந்த டென்ஸில் சொல்கிறீங்களோ அந்த டைமில் அந்த காலத்தில் அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் திங்ஸு சலிச்சு போனது அப்படிங்கிற மாதிரி மீனிங் வந்துடும். ஓகே, ஷி வாஸ் ஃபெட் அப் வித் த சேம் ஃபுட், ஷி வாஸ் ஃபெட் அப் வித் த சேம் மெனு, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, இந்த படத்தை பார்த்து பார்த்து எனக்கு சலிச்சு போச்சுடா. படத்தை எத்தனை டைம் பார்க்குறது, பார்த்து பார்த்து சலிச்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு, திருப்பி பார்த்து 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 இப்போ சலிச்சு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பாருங்கள், ஓகே, ஐ ஆம் ஃபெட் அப் வித், படத்தை பார்த்து பார்த்து அப்படின்னா வாட்சிங் திஸ் மூவின்னு சொல்லலாம். ஓகே, வாட்சிங் திஸ் மூவி. நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனோட அந்த பர்டிகுலர் நவுனையே டைரெக்டாக நம்ம போட்டோம். பாருங்கள், இந்த ஒரே சாப்பாடை சாப்பிட்டு வித் த சேம் ஃபுட்டுன்னு இருக்குது. ஈட்டிங் த சேம் ஃபுட்டுன்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, ஷி வாஸ் ஃபெட் அப் வித் ஈட்டிங் த சேம் ஃபுட். சாப்பிட்டு அப்படிங்கிற வார்த்தை வர்றதுனால இங்கே ஈட்டிங்னு போட்டாலும் மீனிங் கரெக்டாக தான் வரும். புரியுதுங்களா? இல்லை இந்த வெறும் நவுனை சொன்னாலும் மீனிங் கரெக்டு தான். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த படத்தை பார்த்து பார்த்து இந்த ஆக்ஷனை பண்ணி அப்போது இந்த ஆக்ஷனை தான் நம்ம இங்கே ஐஎன்ஜி ஃபார்மில் கொண்டு வந்துட்டோம். ஓகே, புரியுதுங்களா? இப்போ இது பாருங்கள், ஐ எம் ஃபெட் அப் வித் திஸ் மூவினாலும் மீனிங் கரெக்டு தான். ஏன்னா நமக்கு தேவை ஒரு நவுனு ரிலேட்டடாக இருக்க எந்த நவுனை போட்டாலும் மீனிங் வந்துடும். சரிங்களா? சரி பாருங்கள், ஐ எம் ஃபெட் அப் வித் வாட்சிங் திஸ் மூவி. ஐ எம் ஃபெட் அப் வித் வாட்சிங் திஸ் மூவி. ஐ எம் ஃபெட் அப் வித் வாட்சிங் திஸ் மூவி. ஐ எம் ஃபெட் அப் வித் திஸ் மூவி, அதுவும் கரெக்ட். ஓகே, நீண்ட பேச்சால் பார்வையாளர்கள் சலித்து போயிட்டாங்க. ஓகே, என்னடா நம்ம மாநாட்டில் என்ன பிரச்சனை, ஏன் அது ஃபெயிலியர் ஆச்சு, ரொம்ப நேரம் பேசுனதை கேட்டு சலிச்சு போயிடுச்சுங்க அவங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது பாஸ்ட். த யார், பார்வையாளர்கள். அப்போது ஆடியன்ஸ், த ஆடியன்ஸ் பாஸ்ட்டில் சொல்கிறோம். இப்போ வாஸ் வரணுமா வேர் வரணுமா சொல்லுங்கள்? என்ன வரணும்? வேர் தான் வரணும். கரெக்டுங்களா? ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு காமன், கலெக்டிவ் நவுன், பல மக்களை சேர்த்த ஒரு தொகுப்பாக இருக்கனால ஆடியன்ஸ் வாஸ்ன்னு சொன்னாலே கரெக்டு தான். ஓகே, த ஆடியன்ஸ் வாஸ் ஃபெட் அப் வித் த லாங் ஸ்பீச். லாங் ஸ்பீச், அவ்வளோதான். ஃபெட் அப் வித், எஸ் ஒரு வார்த்தை விட்டுட்டு பார்த்தீங்களா, எனக்கு ஏதோ தோணுச்சு, என்னடா ஒன்று மிஸ் ஆகுதுன்ட்டு பாருங்கள். ஃபெட் அப் வித் த லாங் ஸ்பீச். த ஆடியன்ஸ் வாஸ் ஃபெட் அப் வித் த லாங் ஸ்பீச். த ஆடியன்ஸ் வாஸ் ஃபெட் அப் வித் த லாங் ஸ்பீச். The audience was fed up with the long speech. யாரோ ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, வாட் இஸ் த ரீசன் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த கான்ஃபரன்ஸ்? கான்ஃபரன்ஸோட ஃபெயிலியருக்கு என்னடா ரீசன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, we can simply say, sir, the audience, the spectators, the viewers, they were fed up with the long speech. They were fed up with the long speech. The audience was fed up with the long speech. So that is the real reason, sir. இப்போலாம் நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ரைட். ஒரே விளையாட்டை விளையாடி அவங்களுக்கு சலிச்சு போயிடுச்சு. ஒரே கேம் தான். இப்போ வீட்டில் ஒரு கேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடியோ கேம் இருக்குது. இல்லாட்டி நம்ம வந்து மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் இன்ஸ்டால்டு ஒன்லி ஒன் கேம்,
ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், நம்மளோட குழந்தைகளுக்கு அது சலிச்சு போயிடும். இப்போ இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் சொல்லியிருந்தேன் ஆன்சர் வந்திருக்கும், அதுக்காகவே மாற்றிட்டேன். குழந்தைகளுக்கு சலிச்சு போயிடும், அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். பாருங்கள், ஒரே விளையாட்டை விளையாடி விளையாடி அவங்களுக்கு சலிச்சிருச்சு. ஓகே, தே சலித்து விட்டது, இப்போ ப்ரெசண்டில் சொல்லலாம். ஓகே, இப்போது ஆயிடுச்சு அப்படின்ட்டு. தே ஆர் ஃபெட் அப் வித் விளையாடி விளையாடி, அப்போது பிளேயிங் த சேம் கேம், அவ்வளோதான். ஓகே, I have installed only one game in my mobile phone, so automatically my child is fed up with playing the same game. Automatically my child is fed up with playing the same game. இது வந்து நான் சும்மா சொன்னது. நம்ம எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா, they are fed up with playing the same game. They are fed up with playing the same game. ஓகே நண்பர்களே, புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் என்ன பண்ணணும், நீங்கள் நிறைய இடங்களில் சொல்லி சொல்லி பார்க்கணும் இந்த ஃபெட் அப் வித் அப்படிங்கிற வார்த்தையை. அடுத்து வெறுத்து போச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லா சென்டென்ஸுமே நம்மளுடைய அந்த எமோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பயங்கரமாக அட்டாக் பண்ணுற மாதிரி, ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல வெறுத்து போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் நம்ம சொல்கிறோம். பாருங்கள், அவனோட பொய்யால் நான் வெறுத்து போயிட்டேன். எத்தனை நாளைக்கிட்டா பொய்யை கேட்க முடியும் சாமி, சொல்லி சொல்லி எனக்கு இரிட்டேட் ஆகிடுது. இப்போது வெறுத்து போயிட்டேன் மச்சி, அவனை தயவுசெய்து போக சொல்கிறா. புரியுதுங்களா? அவனோட பொய்யால் நான் வெறுத்து போயிட்டேன். ரொம்ப சிம்பிள். ஐ எம் ஃபெட் அப் வித் அவனுடைய பொய் அப்படின்னா ஹிஸ் லைஸ். ஓகே, ஐ எம் ஃபெட் அப் வித் ஹிஸ் லைஸ். 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 விஷமான மனிதர்களால் அவள் வெறுத்து போனாள். விஷமான மனிதர்கள் அப்படின்னா டாக்ஸிக் பீப்புள், அதை தமிழ் அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே, டாக்ஸிக் பீப்புளால் வெறுத்து போயிட்டா. விட்டுருங்கடா டே, நான் வரவே இல்லடா, அவங்க வலிக்கே வரலடா, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு வருது பாருங்களேன், அதுதான். ஓகே, யாரு? அவள். ஓகே, ஷீ வெறுத்து போனாள், பாஸ்டில் இருக்குது, அப்போ வாஸ் போட்டுக்கலாம். ஷீ வாஸ் fed up with the toxic people. Okay, toxic people. She was fed up with the toxic people. She was fed up with the toxic people. She was fed up with the toxic people. புரியுதுங்களா? ரைட். அவர்களின் மரியாதையற்ற நடத்தியால் நாங்கள் வெறுத்து போயிட்டோம். எத்தனை நாளைக்கு வந்து அவங்களோட இந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் பேர் பண்ணுறது, ஐ மீன் பொறுத்துக்கிறது. ஓரளவுக்கு தான் எல்லாமே. வெறுத்து போயிட்டோம், போடா இனிமேல் வரலடா, இந்த இடத்துக்கே நான் வரல, விட்டுற சொல்லு. அவங்களுக்கு இன்னும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவர்களின் மரியாதையற்ற நடத்தை, இதுதான் ரீசன். நாங்கள் வெறுத்து போயிட்டோம். we are fed up with their rude behavior. 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 Hereafter, we are in no way connected to them. இனிமேல் எங்களுக்கும் அவங்களுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்லை, விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போ? வெறுப்பில். ஓகே, கடைசியை பாருங்கள். போலியான நண்பர்களால் அவன் வெறுத்து போனான். என்னடா லைஃபு, ஏன்னா ஒருத்தன் கூட நல்லவனாக இருக்க மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு வரும் பாருங்களேன். இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப உங்களுக்கு பர்சனலாகவே யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க இந்த டாபிக் நடத்தும் பொழுது. ஐ கேன் ஃபீல் இட், என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, போலியான நண்பன் அவர் வெறுத்து போனான். he was fed up with fake friends. He was fed up with fake friends. He was fed up with fake friends. He was fed up. ப்ரெசென்ட்டில் அப்படின்னா he is fed up with fake friends. புரியுதுங்களா நண்பர்களே? ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ உங்களுக்கே தெரியுது நம்மளோட எமோஷனை எது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதோ, இரிட்டேட் பண்ணுதோ அந்த இடத்துல வெறுத்து போயிட்டோம் அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம பேசுகிறோம். எந்த இடத்துல நாம் ஓரளவுக்கு ஒரு விஷயத்தை திருப்பி 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 பண்ணி சலிச்சு போயிட்டோம் அப்படிங்கும் பொழுது நாம் ஃபெட்டப்பை சலிச்சு போயிடுச்சு அப்படிங்கிற மீனிங்கில் யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அவ்வளோதான் கான்செப்ட். புரியுதுங்களா? ஏன்னா யூசேஜ் நிறைய இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு யூஸ் பண்ண
அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட லாங்குவேஜ் அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. ஓகே, ஸோ இதைத்தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்ச கான்செப்ட். நல்ல ரூட் வேர்டுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இஃபெக்டிவாக உங்கள் லாங்குவேஜை நீங்கள் டெலிவர் பண்ணுங்கள். ஓகே ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கான்செப்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை என்ன பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த கான்செப்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.